கீர்த்தி என்ன கத்திக்கு சொனத்திட்டுறியா? ஆமாங்க. ம் அப்படியா? நான் திட்டி கொடு. சாப்பாடு செய்கிறேன். என்ன சமையல் இன்னைக்கு? நூடுல்ஸ். நூடுல்ஸா? நூடுல்ஸ்னா பிளாக் ரைஸ் நூடுல்ஸ், மில்லட்ஸ் நூடுல்ஸ் இருக்கும்ல, ஆமாம். அதுதான் செய்கிறேன். கட் பண்ணிட்டியா? என் பசி எடுத்துருச்சு யார் நீ உனக்கு? இது அவ்வளோதான், நூடுல்ஸ் ஆயிடுச்சு. இல்லை சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் இது சாப்பிட்டு அது சாப்பிட முடியாதுல்ல ஒன்றால். நான் அதான் அப்பயே சொன்னேன் அப்புறமா சாப்பிடு அப்படின்னு. இல்லை அப்படின்னா சரி, அதான் 2 வெள்ளரிக்காய் இருந்துச்சு, சரி கட் பண்ண ஆள் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாட்டு கட் பண்ண சொல்லியிருக்கிறேன் நான். சரி சரி. கொஞ்சம் எடுத்துக்கோங்க. உப்பு மிளகு தூள் போட்டு கொஞ்சம் கொடு. போட்டுக்கூடா பாப்பா? போட்டுட்டு ஆள் கொஞ்சம் கூட. அவ்வளோதான், காய் கட் பண்ணிட்டேன், தண்ணி கொதிச்சிருச்சு, போட்டு தாளிச்சிட்டு. ம் சரி, பாதி வாயிலே போயிட்டே இருக்கு கட் பண்ணக்குள்ள. என்னது? கேரட் தான். சூப்பராக இருக்குங்க கேரட், சாப்பிட்டா இனிப்பாக இருக்கு. ஏன்னா நான் வாங்கின கேரட் இல்லை. ஆமாம் ஆமாம். நான் வாங்கின கேரட், அதனால இனிப்பாக தான் இருக்கும். நூடுல்ஸ் தண்ணி கொதிஞ்சிருச்சு. ஆமாடா பாப்பா, மசாலா இருக்கு. இதான் பிளாக் ரைஸ் நூடுல்ஸ். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இதை போட்டுக்கலாம். பாருங்க, பிளாக் ரைஸ் நூடுல்ஸ் போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. துளியோண்டு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா கேரட்டு, பீன்ஸ், குடமிளகா, பச்சை பட்டாணி. ஃபஸ்ட்டு எனக்கு அடிபட்டு நான் இந்த அளவுக்கு நான் இருக்கிறேன்னா எனக்கு அடிபட்டு ஒரு 2-3 மாதம் நான் வந்து படுத்த படுக்கையாக தான் நான் இருந்தேன். படுத்த படுக்கையாக இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு என்னை அப்படி உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சோன்னா அப்படியே உலகமே சுத்துது. அப்படியே அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு. அப்புறம் இதெல்லாம் வந்து ஏன்னா தண்டோட அடிப்பட்டவங்களுக்கு தெரியும், நம்ம இப்படி உட்கார கூட முடியாது. உட்கார்ந்தா அப்படியே கடன்னு ஆடும். பேலன்ஸே இருக்காது. ஃபர்ஸ்ட் எனக்கு துணி கூட என்னால் போட்டுக்க முடியாத நிலைமையில நான் வந்து இருந்தேன். என்னோட ட்ரெஸ்ஸை நானே போட்டுக்க முடியாது. என்ன எங்கள் அம்மா எங்கள் அப்பா கிட்ட பிடிச்சிக்குவாங்க, எங்கள் வீட்டுக்காரர் தான் ட்ரெஸ் போட்டு விடுவாங்க. அந்த மாதிரி நிலைமையெல்லாம் நான் இருந்தேன். அப்புறம் ஒவ்வொன்றா முயற்சி பண்ணி இன்னைக்கு நான் வந்து இந்த அளவுக்கு வேலை செய்கிறேன்னா உண்மையாலுமே எனக்கு கடவுளுக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு வேலையும் அப்புறம் நானா ஃபர்ஸ்ட் அப்படியே கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணி நல்லா பேலன்ஸ் கிடைக்க நல்லா நிமிர்ந்து உட்காந்து ஃபர்ஸ்ட் என்னோட ட்ரெஸ்ஸை நானே போட்டுட்டு இருக்கும்போது அப்படியே எதையோ சாதிச்ச மாதிரி இருந்துச்சு. அப்படியே எங்கள் வீட்டுக்கார் பார்த்துட்டு இப்படி கை தட்டினாரு, சூப்பர் அப்படின்னாரு. என்கரேஜ் பண்ணுறது தான். அப்போ பண்ண எனக்கு வந்து இன்னும் நம்ம நிறையா நம்மளால அடுத்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் மல்லாக்க படுத்துட்டு இப்படி நம்ம படுத்திருக்கோம்னா திரும்பி கூட படுக்க முடியாது. அப்ப கூட ஒருத்தவங்க உதவியோட தான் நான் வந்து படுக்கணும். எங்க அம்மா இல்லைன்னா எங்க அப்பா எங்க வீட்டுக்காரர் யாராவது ஒருத்தவங்க திருப்பி விடணும். இப்படி கால் எடுத்து இப்படி வச்சு அதுக்கப்புறம் தான் இப்படி தள்ளி விடுவாங்க. அப்புறம் அதையும் நானே முயற்சி பண்ணினேன். அப்படியே பிடிச்சி நம்மளே முயற்சி பண்ணலான்னு சொல்லிட்டு திரும்பி படுத்தேன் பாருங்க. அப்ப ஏதோ ஒரு சாதிச்ச சந்தோஷம். இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது நம்ம வேலையை நம்மளே செய்யும் பொழுது அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்படிதான் எனக்கு அன்னைக்கு கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, குடமிளகா போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு வெங்காயம். இது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா மிளகு தூள் போடவும் சூப்பரா இருக்கு. பாப்பா தாடா நீங்க சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டேன். பத்தியா கேட்டா சாப்பிடல பத்தியா? அது அவ்வளோதான், ஒரு 2 சாப்பிட்டா முடிஞ்சு. கடலெண்ணெய். இது வந்து சுத்தமான கடலெண்ணெய். எண்ணெய் ஊற்றிட்டு இது வந்து சுத்தமான கடலை எண்ணெய். காஞ்சிருச்சாங்க? காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கடுகுலாம் போடலையா? கடுகுலாம் போடலாம். ஏன்? கடலைப்பருப்பு எது அதெல்லாம் எதுவுமே தேவை. கடலைப்பருப்பு போட நல்லா இருக்கு. நான் போட மாட்டேன். இப்போ சில பேர் போடுவாங்க. முக்கால்வாசி நூடுல்ஸ் கடையில எல்லாம் எங்களுக்கு போடுறோம். முட்டை இருந்தால் சாப்பிடலாம். நம்ம பாருங்க நல்லா வணங்கிடுச்சு. ஒரிஜினல் கடலை எண்ணெயில தான் இந்த மாதிரி நல்லா பொங்கிட்டு வருது. கடையில் 240 ரூபான்னு வாங்குறோம். அது சுத்தமாக வந்து நல்லாவே இல்லை. அதெல்லாம் கலப்படம். இது வந்து கடலை வாசம் எப்படி வருது? செம்ம வாசம். கடலை வாசம். நம்ம உரிச்சு வச்சிருக்கோம், அது வேற அரைக்கணும்.
வெயில் வரணும். வெயில் சரியா வரல, எல்லாம் உரிச்செல்லாம் ரெடியா வச்சாச்சு. பொங்கல் கழிச்சு தான் அரைக்க முடியும். அப்போ தான் நல்லா வெயில் வரும். இப்போ ஒரு பொங்கல் வரை இப்படி மழை இருக்கும். இங்கே பாருங்க, ஒருத்தி நூடுல்ஸ் எடுத்து எடுத்து தின்னுட்டு இருக்கா. அந்தடி அவ்வளோதான் ஆயிடுச்சு இருப்பா. வடங்கினா சரி. இப்போ வந்து வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கேரட்டு, பீன்ஸு எல்லாத்தையுமே நம்ம வந்து போட்டுக்கலாம். வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து நிறையா சேர்த்துருக்கேன் காய் எல்லாமே. காய் நிறைய சாப்பிடணும். வணங்கட்டும். உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே, ஏன்னா அப்புறம் அந்த மசாலாவில் நூடுல்ஸ் பத்தலையில நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சமாக காய் வதங்கிறதுக்கு மட்டும் உப்பு போட்டிருக்கேன். நூடுல்ஸில் வேறு போட்டிருக்கோம், அதனால பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். கம்மியாக தான் தண்ணி கால் டம்ளராக. ஏன்னா நம்ம ஏற்கனவே எல்லாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த நூடுல்ஸ்லாம் நம்ம வந்து காய் விட்டு தண்ணி ஊற்றி வைப்போம். அப்படி இல்லை. ஏதோ அந்த நூடுல்ஸ்ல நல்ல வேலைக்கு தண்ணியை ஊற்றிருந்தேன். இன்னைக்கு இன்னைக்கு வந்து பாயாசம் மாதிரி குடிக்க வேண்டியது. பாயாசம் இல்ல, நூடுல்ஸ் பொங்கலா இருக்கும். நூடுல்ஸ் பொங்கல். கொஞ்சமா மஞ்சத்தூள். வெள்ளாடு தளத்தைங்கிற மாதிரி மறுக்கு மறுக்கு மறுக்கு. அப்புறம் எப்படி சாப்பிட்றது? இதே வயிறு எம்பிரிஷன் ஆகல. கொஞ்சமா தான் அறுத்தா. கேரட்டும் போயிடுச்சு உள்ள, வெள்ளரிக்காயும் போயிடுச்சு. இல்ல, கேரட் அரை கேரட் தான் சாப்பிட்டேன். நான் அரை கேரட் சாப்பிட்டேன், அதையும் வந்து புடுங்கிக்கிட்டா. அப்புறம் வெள்ளரிக்காய் பசிக்குதுன்னா பாதி கட் பண்ணா. நீங்க கொஞ்சம் சாப்பிட்டீங்க. அவளோட பங்கு என்னோட பங்கு நான் சாப்பிட்டேன். அவளோட பங்கு பாதி தான் சாப்பிட்டேன். பெரிய நல்ல பெரிய வெள்ளரிக்காய், 2 வெள்ளரிக்காய். நான் 1 கட் பண்ணிருந்துருக்கலாம், 2த்தையும் கட் பண்ணிட்டு தண்ணி விட்டுருச்சு. மதியம் கூட ஒன்று சாப்பிட்டுருக்கலாம்ல. அப்பயே நான் சொன்னேன் மதியானமா சாப்பிட்டுக்கலாம், வெய்ய கடைக்கு போயிட்டு வந்துட்டுன்னு. கேட்கல. சரி சாப்பிடு, ஏன் வேஸ்ட் பண்ணலாம்? அதுதான் நான் சாப்பிட்றேன். தப்பே இல்லை, காசு போட்டு தானே வாங்குறோம். அப்புறம் எதுவும் சொல்றீங்க? ஆடு மறுக்கு மறுக்கு அது ஆடு பக்கத்தில் போய் நின்று பாரு, தலை தேங்கும் போது அப்படியே சாப்பிட்டுக்கலாம். 2 பாக்கெட் எடுத்துருக்கிறதுனால 2 பாக்கெட் மசாலா. இது நல்லா கொஞ்சம் பச்சை வாடை போடுறதுக்கு செஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்கு கலரே. கலரா இப்போ சூப்பராக நூடுல்ஸ் நல்லா கிண்டியாச்சு. உதிரி உதிரியா கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம். பாப்பா கொத்தமல்லி தலை போடுறா. கலர் சூப்பராக இருக்கு. தலை தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நூடுல்ஸ் ரெடி. சாப்பிடலாமா? சாப்பிடலாம். இருங்க இருங்க. இன்னைக்கு வந்து பிளாக் ரைஸ் நூடுல்ஸ். என்னங்க சொல்லிக்கிட்டு நூடுல்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இது நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு அட்டகாசமா இருந்துச்சு. சாப்பிடும்போது பார்த்தா நல்லா பசி. நீங்க தான் சொன்னீங்க கலர் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு. நீங்க பார்க்கறதுக்கு அவளுக்கு நல்லா இருந்துச்சு கலரு. சாப்பிட்டோம்னா பசி அடங்கல. ஆனா நல்லா இருக்கு, டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கு. இருந்தாலும் அவ பழைய சோறு சாப்பிடுறா. தட்டு இருக்கட்டுங்க. என்னதான் பழைய சோறு தான். பழைய சோறுக்குலாம் இதெல்லாம் ஈடு ஆகாது. ஏதோ டேஸ்ட்டுக்கு செய்யறமா சாப்பிட்டுக்கிறோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பழைய சோறு தான் நமக்கு எப்பயும். பழைய சோறு முன்னாடி இது நிக்க. ரெடியா கிளம்பலாமா? ரெடி ஆயிட்டாங்க. அவ்வளோதான், தலை வாரிட்டேன். அவ்வளோதான், பாப்பா பொட்டு வச்சிட்டா. நானும் ரெடி ஆயிட்டேன். ரெடி ஆயிட்டியா? பொட்டு வச்சிட்டானா நம்ம கிளம்பிடலாம். சரி, அவர் ரெடி ஆகணும் 1/2 மணி நேரம் ஆகும் போல் இருக்கு. அவ்வளோதான், பொட்டு வச்சிட்டானா. நீங்க போய் சட்டை போட்டு வந்துருங்க. நான் ரெடி ஆகிறது ஒரு டைமே இல்லை. நீங்கள் ரெடி ஆனால் சரி, நான் சீக்கிரம் ரெடி ஆயிடுவேன். 5 நிமிஷம் எனக்குலாம். நாங்களும் 5 நிமிஷத்துல நாங்களும் ரெடி ஆயிடுவோம். சரி, அதான் 1/2 மணி நேரமாக ரெடி ஆகிட்டு இருக்கீங்களா, அப்புறம் என்ன? அவ்வளோதான். சரி, சீக்கிரம் கிளம்பலாம். 2 பேரும் மேட்சிங்கில் இருக்கிறீங்க. பேண்ட்டு ஆமாம், சட்டை அவளுக்கு காலர் ப்ளூவில் இருக்கு, உனது ப்ளூ. தோடும் ப்ளூ போட்டிருக்கேன். ஏதோ அதுவும் மேட்ச் தானே. கிளம்பியாச்சு. பழமா பழமாங்க. அப்பா ஃபோன் எடுத்துக்கிட்டியா? நான் எடுத்துக்கிட்டேன். அப்பா ஃபோன்
போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடைக்கு போகிறோம் இன்னைக்கு. ரொம்ப நாள் ஆசை வந்து இன்னைக்கு நிறைவேற போகுது. நாங்கள் 3 பேர் கடைக்கு போகிறோம். அவங்க வந்து வண்டியில் வருவாங்க, நான் அவங்க பின்னாடியே நான் வந்து போவேன். அப்போ நீ அப்பா கூட உட்காந்துக்கோங்க. கடைக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடை வந்து கல்பனா ஏஜென்சி தான், துறிஞ்சிப்பட்டியில் இருக்குது. எங்கள் ஊர் பள்ளிப்பட்டியிலேருந்து துறிஞ்சிப்பட்டிக்கு வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவு இருக்குது. பக்கமாக தான் இருக்கும். நான் வந்து இந்த வீல் சேர்லேயே வந்துட்டேன். எங்கள் வீட்டுக்கார் ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து இந்த கடையிலெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காங்க. எனக்கு வீல் சேர்லாம் உள்ளே போக முடியுமா, அப்படியே உள்ளே போனாலும் எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்க முடியுமா கடைக்குள்ளே அப்படின்லாம் சொல்லி பார்த்துட்டு வந்தார். அப்புறம் அங்கே கடைக்காரங்க கிட்டே சொல்லிட்டு வந்திருக்காரு, என் ஒய்ஃபை நான் கூப்பிட்டு வருவேன், கடைக்குள்ளே அவெல்லாம் சுற்றி பார்க்கணும், அவங்க இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு. அப்புறம் அவங்களும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்து என்கிட்ட வந்து சொன்னார், இந்த மாதிரி கடைக்குள்ளே போகிறதுக்கு வசதியெல்லாம் இருக்குது, நீ உள்ளுக்குள்ளே கடையில் எங்கே வேணாலும் சுற்றி போகலாம், எல்லாமே உனக்கு பிடிச்சதை நீ பார்க்கலாம் அப்படிலாம் வந்து சொன்னோன்னே எனக்கு நைட்டு தூக்கமே இல்லை. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா 12 வருஷம் நான் கடைக்குள்ளே எங்கேயுமே நான் வந்து போனதில்லை. நம்மளுக்கு பிடிச்ச பொருளை நம்ம கடைக்குள்ளே போய் நம்ம பார்த்து அதை வாங்கும் போது அது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். இன்னொன்று, நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு நாங்கள் வந்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்ததை நாங்கள் குடும்பமாக போய், அதுவும் நானே கடைக்குள்ளே போய் நான் பார்த்து செலக்ட் பண்ணி அதை வாங்கும் போது அது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும், சொல்லவே முடியல. சந்தோஷம். அது இல்லாமல் எங்கள் வீட்டுக்காரு நீ வான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பொருள் எல்லாத்தையும் தூக்கி அவர் இஷ்டத்துக்கு, அவர் கடையாட்டம் தூக்கி அங்கங்கே அவர் இஷ்டத்துக்கு வைக்கிறாரு. எங்க வேணாங்க, நான் அங்கே நின்று பார்க்குறேன், எனக்கு எல்லாமே தெரியுது பாருங்க, பூஜை ரூம் தெரியுதுங்கிறேன். இல்லை நீ பக்கத்தில் வந்து பாருன்னு. எனக்கு வந்து வீல் சேர் வரத்துக்கு வந்து அங்கே இருக்க ஒரு சில பொருள்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு, அது எல்லாத்தையும் எடுத்து ஓரம் கட்டி நீ வான்னாரு. என்னையை விட அவர் வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டாரு கடைக்குள்ளே கூட்டிகிட்டு போய். நான் அதெல்லாம் பார்க்கணுன்னு என்னையை விட அவர் தான் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. நீ வான்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் ஓபன் பண்ணி காட்டினாங்க. கடைக்காரங்களும் எதுவுமே சொல்லவே இல்லை. அவர் பாட்டுக்கு அவர் இஷ்டத்துக்கு அங்கங்க ஒரு பொருளை தூக்கி வச்சாரு. அவங்களாம் எதுவுமே சொல்லலை, எல்லாம் பாருங்க சுத்தி பாருங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்புறம் பூஜை ரூம்லாம் காட்டினாங்க. எனக்கு வந்து எதை வாங்குறதுன்னே தெரியல. எனக்கு வந்து அந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு மாதிரி படபடப்பா இருக்கும்ல. ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம ஒரு கடைக்குள்ள போகிறோம், அதெல்லாம் நம்ம எப்படி இது பண்றதுன்னு எனக்கு அப்படியே ஒரு மாதிரி படபடன்னு இருந்துச்சு மனசெல்லாம். எதை வாங்குறதுன்னு தெரியல. சந்தோஷம் வேற, கடைக்குள்ள வந்த சந்தோஷம் வேற. அப்புறம் இதை வாங்குறதா அதை வாங்குறதா எல்லாமே பார்க்கறதுக்கு அழகாவே இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரர் எதுதான் வாங்குற அப்படின்னாரு. இங்கி பிங்கி பாங்கி போட்டேன். அப்புறம் வந்து எனக்கு எதுனே தெரில, நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதே வாங்குங்க அப்படின்னு. அப்புறம் இதுக்கோசரம் தான் உன்னை கூப்பிட்டு வந்தேனா, நீ பார்த்து வாங்க அப்படின்னாரு. அப்புறம் வந்து ஒன்று செலக்ட் பண்ணோம். அப்புறம் ஹரணியும் அதே தான் சொன்னா. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் உங்கள் 2 பேத்துக்கு பிடிச்சிச்சுன்னா சரி அப்படின்னாரு. அப்புறம் சரி நம்ம வந்து பூஜை ரூம்லாம் வாங்கிட்டு மற்றதெல்லாம் நம்ம வந்து சுற்றி பார்க்கலாம், அதெல்லாம் வாங்க போகிறதில்ல, இருந்தாலும் நம்ம அந்த பொருள்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹரிணி எல்லாம் போய் பார்த்தோம். அப்புறம் நாங்கள் ஆளுக்கு மாற்றி தான் வீடியோ எடுத்துக்கிட்டோம். அப்புறம் அங்கே இருக்க பீரோ, கட்டில், சோஃபா எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் வந்து ரசிச்சுட்டு இருந்தோம். எப்படி சொல்கிறதுனே தெரிலங்க, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் அந்த கடையில் கிறிஸ்மஸ், பொங்கல், நியூ இயர் அதுக்கு எல்லாம் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்களாம். ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே வந்து 2500 ரூபாய் தானா அந்த ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. எல்லா ட்ரெஸ்ஸிங் டேபிளுமே அவ்வளோ பார்க்க நல்லா டிசைனாக அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சு. சொன்னாங்க இது எல்லாமே வந்து 2500 ரூபாய் தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். எல்லா பொருளுமே நல்லா எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் அங்கிட்டு இருந்து கீர்த்தி இங்கே வா அப்படின்னாங்க. என்னங்க அப்படின்ட்டு போய் பார்த்தா, இங்கே பாரு பிக் பாஸ் சேர் அப்படின்னாரு. என்னது பிக் பாஸ் சேரா அப்படின்னு. ஆமாம், அங்கே தானே அந்த பிக் பாஸில் தான் எல்லாம் ஆளுக்கு ஒன்று தூக்கிக்கிட்டு இதை அலைவாங்க, இதில் போட்டு உட்காந்து தானே எல்லாம் பேசி சண்டை போடுவாங்க அப்படின்ட்டு இருந்தாரு. சிரிச்சிட்டு அப்புறம் அதில் எல்லாம் உட்காந்து பார்த்தாரு. அப்புறம் அங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்துச்சு. எங்க நான் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன் வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் எல்லாம் விளாண்டுட்டு இருந்தோம். அப்புறம் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு. கடையில் எல்லா பொருளுமே அவ்வளோ அழகாக நல்லா தரமாக சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் கடைக்காரங்க எனக்கு வழி பண்ணி விட்டாங்க வெளியில் போகிறதுக்கு. அப்புறம் நானும் வந்து பில்லெல்லாம் போட்டுட்டு வண்டியில் வந்து பூஜை ரூமை வந்து ஏற்றியாச்சு. பாருங்கள் வீல் சேர் போகிறதுக்குலாம் நல்லா வசதியாக இருக்கா, இதுதான் அந்த கடை. அப்புறம் எங்கள் கடையாக்கா ஃபோட்டோ எடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த அண்ணாவும் வந்து பக்கத்தில் நின்னாங்க கடைக்காரங்களும். மெயின் ரோட்லேயே தான் இருக்குது, வசதியெல்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்து பூஜை ரூமை ஏற்றிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்கள் வீட்டுக்கு பூஜை ரூம் வரும்போது. அப்புறம் வந்து அந்த அங்கேயே கடைக்காரங்களே வந்து அங்கே வண்டி வச்சுருந்தாங்க. அப்புறம் அவங்களே வந்து அழுங்காமல் 2 பேருமே பிடிச்சி எங்கள் வீட்டுக்காரும் அந்த வண்டி டிரைவருமே எடுத்துகிட்டு வந்து உள்ளுக்குள்ளே வந்து வச்சுட்டாங்க. எங்கள் மாமனார் வந்து பார்த்துட்ருக்காங்க, என்னடா வந்து இறக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்துட்டு இருந்தாரு. அப்புறம் உள்ளே கொண்டு வந்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கீர்த்தி சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா? ஆமாங்க, எங்களுடைய ரொம்ப நாள் கனவுங்க இது.
எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இன்னைக்கு தான் நிறைவேறி இருக்கு. ஆமா, இன்னைக்கு நம்ம தான். காக்க போறோம். அதுவும் இன்னொரு ஸ்பெஷல் ஆ, என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ரெண்டு பேத்துல. இது வந்து என்னோட ஆசை ஒண்ணு. ஆ. இன்னொன்னு என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கடைக்குள்ளே நீங்களே போய் எடுத்தது. ஆமா, ஆ, சரி நம்ம கடைக்குள்ளே திறக்கலாம். போய் வீல் சேர் போற மாதிரியே கடை படிக்கட்டுல எதுவுமே இல்ல. ஆமா. நானே வீல் சேர்ல போயிட்டு எல்லா பொருளும் பார்த்து நம்மளுக்கு பிடிச்சத வாங்கும்போது அது இன்னும் ஒரு சந்தோஷமா இருக்கும்ல. ஆமா, ஆமா. இல்லைன்னா நீங்க போட்டோ கடையில போய் எடுத்துட்டு வந்து என்கிட்ட காட்டுவீங்க, அதை செலக்ஷன் பண்ணணும். இது நானே பார்த்து இது பண்ணேன். எனக்கு ஒரு சந்தோஷம். 12 வருஷத்துக்கு அப்புறம் நீ தான் கடைக்குள்ள போயிருக்க. நம்ம கடைக்குள்ள போய் நம்மளே பார்த்து பொருள் எடுத்துருக்கு. வாங்கும்போது அந்த கடைக்குள்ள போறதுக்கு பாருங்க வீல் சேர்ல எல்லாம் ஆமா, வழி ஆமா. இருந்துச்சு. ம். அது போல எல்லா கடைக்குமே படிக்கட்டே போற இல்லாம வசதி இருக்கு. இருந்தா எங்களை போல மாற்றுத்திறனாளிகள் எல்லாருமே வெளியில வராதவங்க எல்லாம் போகலாம் கோயிலுக்கு. இந்த மாதிரிலாம் எவ்வளவு இடங்களுக்கு வந்து எங்களுக்கு தகுந்தாப்புல வசதிகள் இருந்தா எல்லா இடத்துக்குமே போகலாம். ஓபன் பண்ணியாச்சு. எனக்கு வசதியா நாங்க கொஞ்சம் பெருசா இது பண்ணா எனக்கு வீல் சேர்ல பாப்பா இல்லைன்னா கூட நானே வீல் சேர்ல அப்படி விளக்கேத்திக்கிற மாதிரி அதுக்கு தகுந்தப்பதான் சின்னதா நான் வந்து வாங்கிக்கிட்டேன். எனக்கு வசதியா நல்லா இருக்கு. இது வந்து கீழே 2 ரேக். இங்க வந்து நம்ம ஏதாச்சும் படைக்கிறதுனா இங்க வச்சுக்கலாம். இங்க வந்து அடியில நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் சாமி சீஸ் திங்ஸ் வைக்கிறதுனா என்ன ஆனா என்ன பண்ண பாப்பா உள்ள ஏதாவது நம்ம போட்டு நியூஸ் பேப்பர் போட்டு தான் எல்லாம் வைக்கணும். போட்டு வச்சுக்குவோம். அப்புறம் பெரிய படமா இருந்துச்சுன்னா நம்ம இதை எடுத்துடலாம்னு சொன்னாங்க. இது இங்க இருக்குங்கல்லங்க. ம், நல்லா இருக்குங்களா? ம். ரொம்ப ஹாப்பி, டபுள் சந்தோஷம். ஆமா, ரொம்ப சந்தோஷம். ம். அப்படியே கனவுகளாம் நிறைவேறுது. ஒன்று கனவுகளாம் நிறைவேறுது. நானும் போனேன். ஆனா போனா எனக்கு நல்லா சல்லுன்னு போற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரியே எல்லா இடத்துக்கும் எங்களுக்கு வந்து அந்த ஒரு ரேம்ப் எவ்வளவோ படி கட்டுறாங்க. அந்த இடத்துல சின்னதா ஒரு ரேம்ப் மாதிரி போட்டாங்கன்னா வீல் சேர் போறதுக்கு எங்களுக்கு வசதியா இருக்கும். எவ்வளவு பேர் எவ்வளவு ஆசைகள் கனவுகளோட எல்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா எங்களுக்குன்னு போகிறதுக்கு ஒரு வசதிகள் வழிகள் இருந்துச்சுன்னா நாங்களும் வெளியில வருவோம். நாங்களும் எல்லாமே வந்து போவோம். அதே முக்கியமா கோயிலுக்கு. கோயிலே அதே மாதிரி ஒரு சில கோயில் எல்லாம் இருக்கு, ஒரு சில கோயில்கள் எல்லாம் இல்லவே இல்லை. போற மாதிரிலாம் வழிகள் இருந்துச்சுன்னா கோயிலுக்கு போகலாம். மனுஷாள்கிட்ட பேசுறதை விட ஒரு மன ஆறுதலுக்கு அந்த கோயிலுக்குள்ள போறதுக்கு கூட எங்களுக்கு வந்து வசதிகள் இல்லை. வசதிகள் இல்லை. கடவுள் தான் வந்து இனிமே காலங்கள் மாற மாற எல்லாம் என்னென்னவோ மாறுது. இது எங்களுக்கு உண்டான அந்த மாற்றுத்திறனாளிகள்னு சொல்றாங்க. எங்களுக்கும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னா என்னோட கோரிக்கை என்னன்னா எங்களுக்கும் எல்லா இடத்துக்கும் போற மாதிரி ஒரு வழிகள் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா நாங்களும் சிறகடிப்போம். ஒன்றும் படிப்படியாக நிறைவேறும். நான் இருக்கேன், எங்கே வேணாலும் வரேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுட்டு வரேன். ரொம்ப நன்றி நேதாஜி. ரொம்ப அது எனக்கு நன்றியெல்லாம் இது வேண்டா. என்னுடைய கடமை நான் செய்கிறேன். வெளியில்